ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே முடியை வந்து திக்காக ஸ்ட்ரென்த்தாக வளர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாகவே இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால ஹேர் ஃபால் ஆகலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ஜீன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஹேர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணினா மட்டும்தான் ஹேர் க்ரோத் ஆகும். ஸோ நாம் வந்து இதை வந்து டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படின்னு கூட நம்மளோட ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரலாம், நம்மளுடைய டைமை பொறுத்து. ஸோ இதில் சொல்லக்கூடிய 3 பேசிக் ஸ்டெப்புமே நான் எப்படி என்னோடய ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறத தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இதில் சொல்லக்கூடிய 3 பேசிக் ஸ்டெப்புமே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எடுக்கக்கூடிய ஹெல்த்தி ஃபுட்டு. ஸோ இதில் ஹெல்த்தி ஃபுட் அப்படிங்கிறது நம்ம சிம்பிளாக வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு 4 ஃபுட்டை தாங்க நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட்டு. இதில் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை. இந்த 4ல் ஏதாச்சும் ஒன்று வந்து உங்கள் ஃபுட்டில் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் வந்து இதை எடுத்துக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை தாங்க எனக்கு பர்ஸ்னலாக ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. நான் வந்து கன்சீவாக இருந்தப்போ எனக்கு வந்து தைராய்டோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா 2 பேபிஸ் பிறந்ததுக்கு அப்புறமாவும் இந்த தைராய்டோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஹேர் வந்து ஃபால் ஆகிறது வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ நான் ரெகுலராக எடுத்துக்கிட்ட இந்த ஃபுட்டை தாங்க உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த 4 ஃபுட்டில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து டெய்லி உங்களோட ஃபுட்டில் வந்து இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. வெறும் வயிற்றில் தண்ணியாக கூட நீங்கள் வந்து காய்ச்சி குடிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜூஸ் கூட அடித்து குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா செகண்ட் பேசிக் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணுறது. ஸோ ஆயில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற போது நிறைய பேருக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும். ஸோ எப்போதுமே ஹேர் ஆயில் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்ம சாதாரண ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கும் அதில் ஒரு 7, 8, 10, 15 இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நம்மளோட ஹேர் ஆயிலுக்கு வந்து இன்னுமே அதை வந்து பலப்படுத்தி நம்ம வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் உண்டு. ஸோ எப்போதுமே சாதாரணமாக ஒரு ஆயிலை வந்து அப்ளை பண்ணுறது என்னோடய ஹேருக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உங்களோட ஹேருக்கு வந்து செட் ஆகிறது மாதிரியான சில இன்க்ரீடியன்ஸை வந்து நீங்கள் அதில் போட்டு நீட்டாக காய்ச்சி நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அந்த ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே ஹேர் ஆயில் வந்து நம்ம வீக்லி த்ரைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதில் 1 டே பார்த்திங்கன்னா டீப்பாக ஹேரோட ஸ்கேல்பில் எல்லாமே படுறது மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து எப்போதுமே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேரில் இருக்கிற சிக் எல்லாத்தையுமே நாம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கைகளால் சிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சீப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆயில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு அது மேலே ஒரு சாசரில் உங்கள் ஹேருக்கு தேவையான அளவு ஆயில் விட்டு நீங்கள் கை பொறுக்கிற சூடுக்கு வந்து அதை வந்து சூடு பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்த டைம் வந்து எனக்கு வந்து ஹேர் வந்து இன்னுமே ரொம்பவே க்ரோத் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னுமே ஹேர் வந்து ரொம்பவே ஃபால் ஆக தொடங்கியாச்சு. இனிமேல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாம் வந்து இந்த ஹேர் க்ரோத் ஜேர்னியை வந்து கண்டினியூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, கண்டினியூவாக இதை ப்ராப்பராக பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு 1 மந்த்லேயே கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி டீப்பாக ஸ்கேல்பில் படுறது மாதிரி எப்போதுமே இந்த மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட உடம்புக்கு தகுந்த மாதிரி 1/2 hour 1 hour இல்லது நைட்டே அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து மார்னிங் வந்து குளிச்சுக்கலாம். உங்களுக்கு சளி பிடிக்காது அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து நீங்கள் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்.
அதுக்கப்புறம் தேர்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க்கு. இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். நம்மளோட ஹேருக்கு வந்து எந்த அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த ஹேர் மாஸ்க்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். இதில் சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸு ஈஸியாக அவைலபிளாக நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸில் எது உங்களுக்கு கிடைக்குதோ இதில் வந்து ஹேர் மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போதுமே வீக்லி ஒன்ஸ், அதாவது வீக்லி ட்வைஸ் வந்து நாம் வந்து கண்டிப்பாக ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சீக்கிரமான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர் க்ரோத் ஜேர்னி அப்படிங்கிறது 6 மந்த், 1 இயர், 2 இயர்ஸ் கூட ஆகலாம். பட் வித்தின் 1 மந்தில் வந்து இந்த 3 பேசிக் ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாகவே தெரியும். ஸோ இது வந்து ரொம்பவே வலுவழுப்பாக இவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அந்த செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும் மட்டும்தாங்க இதில் வந்து கலந்து இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எப்போதுமே ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் வந்து ஆயில் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி 5 to 20 மினிட்ஸ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுவும் கூட உங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து. சிலருக்கு வந்து நிறைய நேரம் தலையில் வச்சுக்கிட்டா சளி பிடிக்கும். ஸோ உடனே கூட வச்சுக்கிட்டு வந்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சளி வந்து உடனே பிடிக்கிறதுனால நான் கொஞ்ச நேரம் 5 to 10 மினிட்ஸ் கூட நான் வைக்கிறது கிடையாது. உடனே ஹேர் வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் கிறிஸ் 2021 லீவ் டு த வேயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹேர் சம்மந்தமான டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த 3 பேசிக் ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வித்தின் 1 மந்தில் சேஞ்சை பாருங்கள்.